அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்கள் சந்திப்பை விரும்புகிறேன். விடுதலை வேந்தர்கள் என்ற ஒரு நூல் நான் எழுதியிருக்கிறேன். அதில் 12 விடுதலை வேந்தர்கள் பற்றி இது கோகுலத்தில் வெளிவந்தது. கல்கி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். அதில் ஒரு தலைப்பு வீரமங்கை ராணி வேலு நாச்சியார். இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று சரித்திர ஆய்வாளர் வேங்கடத்தால் புகழப்பட்டவர். தனது 50வது வயதில் வாளேந்தி போராடி சிவகங்கை சீமையை மீட்ட அரசோச்சியவர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார். 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட ராணி லட்சுமிபாயின் வீரம் பேசப்பட்ட அளவு தென்னிந்திய ராணி வேலு நாச்சியாரின் வீரம் பேசப்படவில்லை. ஆனால் லட்சுமிபாயின் போராட்டத்துக்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் வேலு நாச்சியார் என்று கூறுகிறார் சரித்திர பேராசிரியர் சஞ்சீவி. இவர் 1730இல் ராமநாதபுரம் ராஜா செல்லமுத்து சேதுபதிக்கும் ராணி சக்கந்தி முத்தாளுக்கும் மகளாக பிறந்தவர். தன் ஒரே மகளுக்கு உரியவர்களை கொண்டு வளரி, சிலம்பம், வாழ்வீச்சு, வில்வித்தை, குதிரையேற்றம் ஆகிய பயிற்சிகளை கற்பித்தார்கள் தங்கள் ஒரே மகளுக்கு. மேலும் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளையும் உரிய ஆசிரியை கொண்டு பயிற்றுவித்தார்கள். அவருக்கு 16 வயது ஆனதும் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். 1772இல் ஆங்கிலேயர்கள் நாடு பிடிக்கும் ஆசையில் சிவகங்கை சீமையை ஆக்கிரமித்தார்கள். காளையார் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த ராணியின் கணவர் ராஜா முத்துவடுகநாதரும் மகள் இளவரசி கௌரி நாச்சியாரும் ஆற்காடு நவாப் படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டு கொல்லப்பட்டதை அறிந்த ராணி துயரில் ஆழ்ந்தார். கணவரின் உடலை காணச் சென்ற வேலு நாச்சியாரை நவாபின் படைகள் தாக்க மருதிருவர் தீரத்துடன் போரிட்டு அவரை தப்ப வைத்தனர். நவாபிற்கு உதவியாக பிரிட்டிஷ் துருப்புகள் லெப்டினன்ட் கொலோனல் பான்ஜோரின் தலைமையில் இந்த அக்கிரமத்தை நிகழ்த்தியிருந்தன. தளபதி தாண்டவராய பிள்ளை மற்றும் மருதிருவர் சகோதரர்கள் அந்த போரில் பெரும் காயமுற்றார்கள். இம்மூவரும் சிவகங்கை சமஸ்தானத்தை எப்படியும் ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டு ராணி வேலு நாச்சியாரை அரியணையில் அமர்த்தியே தீர்வென சபதம் போட்டார்கள். பிரிட்டிஷாரிடம் அகப்படாமல் இருக்க 8 ஆண்டுகள் ராணி மறைந்து வாழ்ந்தார். பிரிட்டிஷாரை எதிர்க்க 5000 வீரர்கள் கொண்ட காலாட்படையும் 5000 வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் கொடுத்து உதவுமாறு வேலு நாச்சியாரின் சார்பாக தாண்டவராய பிள்ளை ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதினார். முதுமையின் காரணத்தால் தாண்டவராய பிள்ளை இருந்துவிட ராணி நேரடியாக ஹைதர் அலியை சந்தித்து உதவி கேட்டார். ராணியின் உருது புலமையை கண்டு வியந்த ஹைதர் அலி உதவ ஒப்புக்கொண்டு திண்டுக்கல் கோட்டை காவல் அதிகாரியான சையத் கார்கிக்கு படைகளை அனுப்புமாறு ஆணையிட்டார். 1780ஆம் ஆண்டு கேட்ட படைபலத்தை பெற்ற ராணி சேனாதிபதிகள் மருதிருடன் புறப்பட்டு காளையார் கோயிலை கைப்பற்றினார். அங்கிருந்தபடி சிவகங்கையை பிடிக்க ராணி படைகளை 3 பிரிவாக பிரித்தார். ஒரு பிரிவுக்கு சின்னமருதுவை தலைமையாக செய்து 3000 வீரர்களோடும் 8 பீரங்கிகளோடும் திருப்பத்தூர் செல்ல ஆணையிட்டார். இன்னொரு பிரிவுக்கு பெரிய மருதுவை தலைமையாக செய்து 4 பீரங்கிகளோடு சிவகங்கையில் உள்ள உமராதுல் உபரா கானையும் அவரது படைகளையும் தாக்கச் சொன்னார். 3வது பிரிவுக்கு தானே தலைமை ஏற்று பெண்கள் படையுடன் சென்று சின்னமருதத்தினுடன் சிவகங்கை கோட்டையில் போரிடுவதாக முடிவு செய்தார். விஜயதசமி அன்று சிவகங்கை கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் வைக்கப்படும் கொலுவை பார்க்க பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு என்பதால் அதை பயன்படுத்தி பெண்கள் படையுடன் கோட்டைக்குள் நுழைவது ராணியின் திட்டம். குறித்தபடி படைகள் புறப்பட மாறுவேடத்தில் சென்ற ராணியின் தலைமையில் பெண்கள் படை கையில் அம்மனுக்கு சாத்தி வழிபட பூமாலையுடனும் அதனுள் மறைக்கப்பட்ட கத்தி, வளரி, வாள், வேள் ஆகிய ஆயுதங்களுடன் சென்றது அந்த படை. பூஜை முடியும் நேரம் ராணி வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்க அனைத்து பெண்களின் கரங்களிலும் ஆயுதங்கள் முளைக்க அவர்கள் வெள்ளையரை வெட்டி சாய்த்தனர். ராணியுடன் சென்ற குயிலி என்ற வீராங்கனை நெய்யை உடலில் ஊற்றி தீப்பற்ற வைத்துக்கொண்டு மாடியிலிருந்து கோட்டையின் முற்றத்தில் பூஜைக்காக குவித்திருந்த பீரங்கி, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களின் மேல் பாய்ந்தாள். குயிலியின் தியாகத்தால் ஆங்கிலேயர்கள் ஆயுதம் இழந்தார்கள். தனது 50வது வயதில் தன் கணவரை கொன்ற ஜோசப் சித்தையும் தளபதி பான்ஜோரையும் ராணியின் வாள் வளைத்து பிடித்தது. சிவகங்கையில் மீண்டும் அவரது அனுமன் கொடி ஏற்றப்பட்டது. சமஸ்தானத்தை திரும்ப கைப்பற்றி அரசியாக முடிசூட்டி 1780 முதல் 1789 வரை ஆட்சி புரிந்தார் ராணி. முன்னர் வெள்ளையரிடம் தம்மை காட்டிக் கொடுக்காமல் வெற்றுண்ட உடையாளுக்கு வீரக்கல் நட்டு தனது திருமாங்கல்யத்தை முதல் காணிக்கையாக அளித்து வீர அஞ்சலி செலுத்தினார். அது இன்று வெட்டுடைய காளியம்மாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. டிசம்பர் 25, 1786இல் வீரமங்கை வேலு நாச்சியார் தனது விருப்பாட்சி அரண்மனையில் 1796இல் வீரமங்கை வேலு நாச்சியார் தனது விருப்பாட்சி அரண்மனையில் உயிர் நீத்தார். அவரது சுதந்திர போராட்ட தியாகத்தை கௌரவிக்கும் பொருட்டு
2008 அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்துள்ளது அரசு. ராணி, குயிலி, வெட்டுண்ட உடையாள் ஆகியோர்களுக்கு நாம் நம்முடைய வீர வணக்கத்தை சமர்ப்பிப்போம். நன்றி.